எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நம்மெல்லாம் விபூதியை நெத்தியில் மட்டும்தான் வைப்போம், ஆனால் சிவன் ஏன் உடம்பு முழுக்க பூசிருக்கிறாருன்னு. நிறைய பேர் இதை பற்றி யோசிச்சிருப்பீங்க, கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அந்த சுவாரஸ்யமான கதையும் அதுக்கு பின்னாடி இருக்க ஆழமான தத்துவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபுராணத்தில் இதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு முறை இந்த உலகமே அழியிற நிலைமைக்கு வந்துச்சான். அப்போ படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் உயிரினங்களுமே அழிஞ்சு கடைசியில் சாம்பலாக மாறிடுச்சு. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகர்கள்னு எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. ஆனால் சங்காரமூர்த்தியான சிவன் மட்டும்தான் தனியா நிற்கிறாரு. அவருக்கு தன் பக்தர்களையும் இந்த உலகத்தையும் நினைச்சு ரொம்ப வருத்தம். எல்லாரும் போயிட்டாங்களேன்னு ஒரு ஏக்கம். அப்போ எஞ்சிருந்த அந்த சாம்பலை எடுத்து, நீங்க எல்லாரும் உருவமா என்கிட்ட இல்லாட்டியும் இந்த சாம்பல் வடிவிலாவது எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி அந்த சாம்பலை தன் உடல் முழுக்க பூசிக்கிட்டாராம். இதுதான் சிவபெருமான் பக்தர்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த மரியாதை. இதுல இன்னொரு பெரிய உண்மை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாம எதை பார்த்து பெருமைப்படுறோம்? நம்ம அழகு, பணம், அந்தஸ்து. ஆனா ஒரு நாள் இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாய் போகக்கூடியது தான். நிலையாமைங்கிறது தான் இந்த உலகத்தோட உண்மை. எல்லாமே கடைசியில் சாம்பல் தான். ஆனால் அந்த சாம்பலையும் நேசிக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அது சிவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே இருக்க அந்த தலைக்கணம், அகங்காரம் குறைஞ்சிடும். நம்ம சாதாரணமாக விபூதி பூசும்போது இந்த நினைப்பு நமக்கு வந்தாலே போதும், மனசு ரொம்ப லேசாகிடும்ல. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த சாம்பலை தரிசித்த சிவபெருமான் மாதிரி நாமும் எளிமையாக இருக்க பழகிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் ஓம் நம சிவாய்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காமல் வாசலிலிருந்து ஒரு மாற்றம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் சத்யா. ஓம் நம சிவாய.